ARM7 ஃபேமிலி LPC2148 மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கு எப்படி நம்ம கெயில் மைக்ரோவிஷன் 4 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கோடிங் டெவலப் பண்ணுறோம். அதாவது அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டார்கெட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபைல். ஸோ அது நம்மளால் டைரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த கெயில் மைக்ரோவிஷன் 4 அந்த ஹெக்ஸாடெசிமல் மெஷின் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கெயில் மைக்ரோவிஷன் 4 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் வித்தவுட் எரர். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதேமாரி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது LPC2148 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் கெயில். இது அவங்க வந்து ஒரு எவல்யூஷன் வெர்ஷன் கொடுக்காங்க. 2 KB வரைக்கும் நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கோடிங் டெவலப் பண்ண வேண்டியிருக்குன்னா லைசன்ஸ் பே பண்ணி வாங்கணும். இதுமாரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. IAR, எக்லிப்ஸ் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதில் கெயில் மைக்ரோவிஷன் 4 யூஸ் பண்ணி LPC2148 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி கோடிங் எழுதுறது, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோ டு ப்ராஜெக்ட். இதில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. 4 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது டு கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் ஃபைல். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ஏ அப்ளிகேஷன் ஆர் சோர்ஸ் ஃபைல். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டு ஆட் ஏ ப்ராஜெக்ட் ஃபைல் டு ஆட் ஏ அப்ளிகேஷன் ஃபைல் டு ப்ராஜெக்ட். அதாவது ப்ராஜெக்டையும் சோர்ஸ் ஃபைலையும் லிங்க் பண்ணுறது, தட் இஸ் ஏ தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பில்டு. ஸோ பில்டு வந்து வித் ரிக்வர்டு பில்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் அவுட்புட் ஃபைல் வேணும், எக்ஸ் ஃபார்மேட்டு, அப்புறம் என்ன இதில் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2148 மைக்ரோ கண்ட்ரோலரில் 2 மெமரி இருக்குது. ஒன்று ஃப்ளாஷ் மெமரி, அனதர் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ரேம். ஸோ நம்ம வந்து எதில் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஷில் பண்ணால் மட்டும்தான் நான் வாலட்டிலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளாஷில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ளாஷில் நம்ம லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன செட்டிங்ஸ் செட் பண்ணணும் பில்டில். ஸோ இந்த 2 செட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ ப்ராஜெக்ட், கிளிக் நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் கெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு. நம்ம க்ரியேட் பண்ணுற 2 ஃபைல் தான். ஒன்று ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து சோர்ஸ் ஃபைல் ஆர் அப்ளிகேஷன் ஃபைல். நம்ம இந்த 2 ஃபைல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் பேக்எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ், அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டெஸ்க்டாப்புங்கிற லொக்கேஷனில் ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த எக்ஸசைஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எல்இடி வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபோல்டருக்கு டெஸ்ட் எல்இடின்னு கொடுத்துக்கிறேன். இது என்னோடய சிஸ்டமில் ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்குது. ஸோ அதனால் வரக்கூடிய எரர். ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே, தென் ஐ ஓப்பன் த ஃபோல்டர், ஜஸ்ட் ஐ கிவ் த நேம். சும்மா எல்இடி அப்படின்னு கொடுத்தா கூட ஓகே தான். டெஸ்ட் எல்இடின்னு கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, எல்இடின்னு கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ மேண்டேட்ரிலாம் கிடையாது இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஐ கிவ் த ஜென்ரல் நேம், தட் இஸ் எல்இடி. ஜஸ்ட் ஐ கிளிக் சேவ். இட் வில் ஆஸ்கிங் த செமிகண்டக்டர். ஸோ என்ன செமிகண்டக்டருக்கு வந்து நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ கெயில் வந்து இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் வந்து சப்போர்ட்டிங். ஸோ நம்மளோட டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா NXP, செமிகண்டக்டர் வந்து NXP. ஸோ NXP போயிடும். ஸோ போயிட்டு அதில் லிஸ்ட் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்மளோட அந்த நம்பர்ஸ் ஆர்டர் படி வந்தீங்கன்னா LPC2148. LPC2148. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இதான் நம்மளோட டார்கெட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில். நம்மளுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே. ஸோ இதில் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபைல் வந்து ஆட் பண்ணுமா அப்படிங்கிறது கேட்குது. இது வந்து நீங்கள் ஹார்ட்வேருக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோக்ராம் அப்படின்னா ஆல்வேஸ் இந்த இடத்துல எஸ். ஸோ எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு டார்கெட் க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த டார்கெட்டில் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் குரூப்னு இருக்கும். அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான்.
எப்படி நம்ம கரெக்டாக வந்து டார்கெட் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்டார்ட் ஆஃப்னு ஒரு ஃபைல் நீங்கள் எஸ் கொடுத்தனால இங்கே ஆட் ஆகிருக்கும். அது நோ கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகாது. ஸோ நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கோடிங் கரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு பில்ட் ஆகாது. ஸோ இந்த சப்போர்ட்டிங் ஃபைல் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் எஸ் ஃபைல் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஓவர். டு கிரியேட் எ ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓவர். செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ அதான் இந்த என்ன அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த கோடு இந்த இடத்துல தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ ஃபைல் நியூ நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பேட் கிடைக்கும். ஸோ இதில் நம்மளோட கோடிங்ஸ் வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் கோடிங். ஜஸ்ட் ஐ பேஸ்ட் த கோடிங் யூஸிங் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் வி. நான் என்னோடய கோடிங்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஜஸ்ட்டு ஒரு 8 எல்இடியை வந்து டாகுலிங் பண்ண போகிறேன். டாகுலிங் மீன்ஸ் 1 by 1 நான் ஆன் பண்ணிவிட்டு 1 by 1 ஆஃப் பண்ணுறேன். ஸோ அதான் டாகுலிங். ஸோ இதான் இந்த இடத்துல ஒயில் உள்ளே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஃபார் எவர் ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து ஃபைல் ஓகே தென் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன நேம் கொடுத்தனோ அதே நேம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்தாலும் தப்பு இல்லை. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா எக்ஸ்டென்ஷன் டாட் என்ன ஃபைலோ, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எதுவுமே எக்ஸ்டென்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினா சி, அசம்பிளினா டாட் ஏஎஸ்எம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சி எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்இடி டாட் சி. எல்இடி டாட் சி. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அந்த அப்ளிகேஷன் ஃபைல், அதாவது இந்த கோடிங் எல்இடி பிளிங்க் ஆகக்கூடிய கோடிங் வந்து நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமானது, சோர்ஸ் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் டு குரூப் சோர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அந்த விண்டோவில் நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரி டைரெக்டாக போயிடும். ஸோ போகலைன்னா நம்ம எந்த இடத்துல ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோமோ அந்த இடத்துல போய் நம்மளோட சோர்ஸ் ஃபைல், அதாவது இந்த சி ஃபைலை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த ஃபைல் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதை நம்ம பார்த்தா தெரியும். ஜஸ்ட்டு க்ளோஸ். ஸோ இப்போ 3ஆவது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3ஆவது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 4ஆவது ஸ்டெப்பு பில்டு பண்ணணும். பில்டு பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டார்கெட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஃபார் டார்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டு டார்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் நிறைய டேப் மெனுஸ் இருக்கும். அதில் அவுட்புட் அப்படிங்கிற டேப் மெனு நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு கிரியேட் எக்ஸ் ஃபைல் அப்படிங்கிற டிக் பண்ணணும். தென் லிங்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 3ஆவது இருக்குது. லாஸ்ட்லேருந்து அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி 3ஆவது வருது. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் மெமரி லேஅவுட் ஃப்ரம் டார்கெட் டயலாக். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த எக்ஸ்ஃபைல் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் மெமரியில் ஸ்டோர் ஆகிற மாரி அந்த அட்ரஸில் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அவுட்புட்டில் போய்ட்டு கிரியேட் எக்ஸ்ஃபைலை டிக் பண்ணோம். செகண்ட் வந்து என்ன பண்ணோம், லிங்கரில் வந்துட்டு யூஸ் மெமரி லேஅவுட் ஃப்ரம் டார்கெட் டயலாக். ஸோ இது நீங்கள் பண்ணலாம், இந்த கிளிக் பண்ணலனாலும் பில்ட் ஆகும். பில்ட் ஆனாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனால் ரிசல்ட் வராது. இட்ஸ் மீனிங் கோடிங்லாம் கரெக்டாக இருந்து நம்மளுக்கு அவுட்புட் ரிசல்ட் வரலை அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்ன கோடிங் வந்து அந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் கோடிங் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டிக் பண்ணாமல் விட்டாலும் கோடிங் கரெக்டாக இருந்து ஹார்ட்வேர் கரெக்டாக இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா பில்ட் ஆகிடும், எக்ஸ்ஃபைல் கிடச்சிரும், டவுன்லோட் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் ரிசல்ட்டு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா ஃப்ளாஷில் இருந்தால் மட்டும்தான் 2148 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டாட்டிக் ரேமில் இருந்துன்னா 2148 மைக்ரோகண்ட்ரோலர் அந்த எக்ஸ்ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதை கண்டிப்பாக டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் பில்டு கொடுத்துடலாம். ஸோ கோ டு ப்ராஜெக்ட், பில்டு டார்கெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
பில்ட் ஆகி ஸோ கிரியேட்டிங் எக்ஸ் ஃபைல் இன்னும் வந்துருச்சுனாலே எக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பிஃபோர் எரர் கிரியேட்டிங் எக்ஸ் ஃபைல்னு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்ம மேபி அந்த ஆப்ஷனில் வந்து கன்வெர்ட்டரில் வந்து டிக் பண்ணலன்னா இது வராது. ஸோ ஜீரோ எரர் இதுதான் நம்மளுக்கு மெயின் ரிக்யூர்மெண்ட். இதுதான் ஜீரோ எரர் இருக்கணும் நம்ம கோடிங்கில். வார்னிங் எத்தனை இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. 1 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி வார்னிங்கை பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ. பட் ஆனால் என்னென்னா எரர் வந்து ஜீரோ எரர்னு இருக்கணும். ஸோ இருந்துருச்சுன்னா ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கெயிலோட ஒர்க் வந்து முடிஞ்சது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம கெயில் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து நம்ம ஹார்ட்வேரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் மேஜிக் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளாஷ் மேஜிக் டூலை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஃபைலை வந்து நம்ம ஹார்ட்வேருக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது அடுத்த ப்ரொசீஜர்.